அனைவருக்கும் வணக்கம். இந்த நெருப்பு அநீதிகரான குரலாய் உங்கள் முன் செல்லா. இன்று நம்ம பார்க்க இருப்பது வேதாரண்ய கடற்கரை சாலை மற்றும் சன்னதி சாலையாக சொல்ல அறியப்படக்கூடிய அந்த சாலை பகுதி ஓரமாக இருக்கக்கூடிய பனங்கன்றுகள் கருகிய நிலையில் காணப்படுகிறது. இது தொடர்பாக அங்கே பராமரித்து வருபவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். ஐயா முதல்ல உங்களுடைய அறிமுகப்படுத்திங்க. என்னுடைய பெயர் ஜெகதீசன். நான் ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர். நாம் தமிழர் கட்சியில் சுற்றுச்சூழல் பாசனுடைய மாவட்ட செயலாளராக இருக்கேன். வணக்கம். என் பேர் கோபால். நான் நாம் தமிழர் கட்சியில் செய்தி தொடர்பாளராக இருக்கிறேன் வேதை நகரத்தில். இந்த பணிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாக இந்த கடற்கரையில் நாள்தோறும் பயணிக்கிறவன். அதாவது காலையில் வந்தோடனே இதில் இங்கே தான் வாக்கிங் போகிறது வர்றது எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். அந்த காலகட்டங்களில் நாங்கள் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த பல கோடி பணத்திட்டத்தின் கீழ் ஏறத்தாழ ஒரு 3000 பண விதைகள் இந்த சன்னதி கடற்கரை சாலையில் இருமரங்களும் போட்டோம். அது நல்லா தழைச்சி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருந்தது. இந்த இதுவரையிலும் எந்த விதமானதும் இல்லை, நல்லா வந்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு இப்போ குறுகிய காலத்துக்குள்ளே நிறையா பனை மரங்கள் பட்டு போயிடுச்சு. பட்டுனா அது இயற்கையாக பட்டு தான் அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகத்திற்குரிய வகையில் இருக்குது. ஏன்னா பல பனங்கன்றுகளுடைய குருத்துகள் அப்படியே வெளில வந்துடுச்சு. இதை பாருங்க, இந்த மரம் அவ்வளோ சீக்கிரமாக அந்த மரம்லாம் பட்டு போகாது, கருகாது. ஏன்னாக்கா இங்கே பாருங்க, இந்த குருத்தை பாருங்க, இங்கே பாருங்க, இதோட இது மொத்தமாக வரதுக்கான வாய்ப்பே இல்லை. பனைமரம் ஒரு இதில் வளர்ந்துட்டுனாக்கா மறுபடி சீக்கிரமாக கருகாது. ரொம்ப பாருங்க, ஒரு பாலைவனத்தில் கூட பனைமரம் பனைமரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப நீதாராமல் இல்லாத இடத்துல மட்டும்தான் பனைமரம் பட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இடத்துல இது மாதிரி பட்டு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது ஏதோ திட்டமிட்டு சரியாக தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த மரமாவது முழுவதுமாக பட்டு போயிருக்கிறத இங்கே பார்க்குறீங்க, மொத்தமாக பட்டு போயிருக்கு. இப்போ மற்றொரு மரத்தை காட்டின பாருங்க, இதோட பாருங்க, இந்த இது குருத்து பகுதி மட்டும் பட்டு போயிருக்கு. இந்த மட்டையெல்லாம் பச்சையாகவே இருக்கு பாருங்க, ஆனால் பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கான இது ஏதோ ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க, பட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இதை பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த வேலையை பார்த்துக்காம குருத்து பகுதியில் போய் எதையோ ஒரு இதுவோ மண்ணெண்ணையோ மற்ற ஏதோ ஒன்று இதில் ஊற்றிருக்காங்க. அதனால தான் இந்த குருத்து அவ்வளோ சீக்கிரமாக வராது. ஏன்னா இவ்வளோ பெரிய மரத்தில் இந்த குருத்து மட்டும் தனியாக வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகேவா? அப்போ இதை இது பால்படுத்துறதுக்கான ஒரு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. 4-5 வருடம்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உயரம் வந்துடுச்சு. இப்போ மட்டையெல்லாம் முனை மட்டம் நம்மளை தாண்டி அந்த அளவு உயரமாக வந்ததுக்கு பிறகு. ஐயா குறிக்க மன்னிக்கவும், ஒரே ஒரு கேள்வி. இது நீங்கள் விதையிட்டு எத்தனை வருடம் ஆகுது? இது விதையிட்டு 6 வருடங்கள் ஆகுது. 6 வருடம் ஆகுது. இங்கே காணக்கூடிய அந்த பகுதியை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே காணக்கூடியதும் 6 வருடம் ஆகக்கூடிய. ஆமாம், 6 வருடம். நட்டத்துக்கு பிறகு ஆண்டுதோறும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்த உடனே 2 ஆண்டு காலமாக இந்த பனைமரத்துடைய அந்த அடிப்பக்கத்தில் இருக்குல்ல கருக்கெல்லாம் பாருங்கள், நல்லா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 3 அடி, அதை ஒரு கிட்டத்தட்ட 5-6 அடி உள்ள கருக்கு வரலையுமே நாங்கள் இங்கே பணியாற்றுகின்ற ஒரு பணியாளரும், நகராட்சி பணியாற்ற பணியாளரும் நானுமா சேர்ந்து அதை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவர் இல்லாத நேரங்களில் நாங்கள் இதை இன்றைய வரலையும் தினந்தோறும் இங்கே வர்றது உண்டு. இடைப்பட்ட காலத்தில் இப்போ ஓராண்டு கூட ஆகலை, நகராட்சியில் திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா மின் பாதையை அமைச்சாங்க. அதை அமைக்கும்போது முதல்ல மரத்தை மட்டும் நட்டுருந்தாங்க, அதுக்கு பிறகு லைன்லாம் இழுக்கலை. சரி. ஆனால் அது என்ன பண்ணலாம்னு கேட்டால், அந்த இடத்துலேருந்து ஒரு 20 அடி தெக்க தள்ளி போட்டாக்க ஏறத்தாழ ஒரு 5-6 போஸ்ட்டு குறைவாக வரும். சரி. நேராகவும் போகும். அங்கே தர்ப்பண மண்டபம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தான் போக வேண்டியது. ஆனால் இதில் போட்டாங்க. அதன் பிறகு கிட்ட 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னு கேட்டால் திரும்பவும் சரி இவங்க நடவடிக்கை எடுக்கலைங்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மின்வாரியம் எல்லாத்துக்குமே நான் ரிஜிஸ்டர் தபால் அனுப்பினேன். எல்லாம் கையிலே இருக்குது. காட்ட முடியுங்களா? இதான் அந்த பதிவு 29/7 முதல்ல கொடுத்தது 10/7 கொடுத்தது நகராட்சிக்கு. அடுத்தது அவங்க ஒன்றும் சரியான நடவடிக்கை எடுக்கலைங்கிறதுக்காக 29/7 இந்த இதை அனுப்பினேன். அது தொடர்ந்து அடுத்த நாளே
2 நாளில் லைனை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதேச்சியாக வரும்போது அதை பார்த்துக்கிட்டு வந்தேன். என்னங்க இது மாதிரி பண்ணுறீங்களா, கீழே உள்ளதெல்லாம் ஏறத்தாழ ஒரு 110 கன்றுகள் இருக்குது, 400 பனங்கன்றுகள் இருக்குது. இது எல்லாமே அதுக்கு முன்னே இருக்கிற வளர்ந்த மரத்தையே 4 மரம் வெட்டியிருக்கீங்க, முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் அதை இப்போ வெட்டி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற பொழுது அவங்களுடைய நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சரி நம்ம ஏன்டா இதுமாரி பண்ணிட்டு போன்ட்டு நான் பாட்டில் அப்புறம் போயிட்டு அப்புறம் நகராட்சியில் மறுபடியும் போய் இது பண்ணேன். அது வேதாரண்யத்திற்கு இந்த இது கஜா புயலின் எதிரொலியாக வேதாரண்யத்தில் எல்லா மின்தடங்களும் பூமிக்கு அடியில் போகிறது மாரியும் இன்னும் ஒரு 6 மாதத்தில் சரி செஞ்சிருவோம்னு சொன்னாங்க. ஆனால் செய்யலை. இவ்வளோ காலம் அதில் சப்ளை இருந்துக்கிட்டு இருந்ததை தவிர எந்த பயன்பாட்டிலும் இல்லை. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அதுலேருந்து ஒரு சும்மா சர்வீஸ் இழுத்து வச்ச மாரி கொண்டு போய் தர்ப்பண மண்டபத்தில் உயர விட்டுருக்காங்க. எல்லாம் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் இப்போ இந்த இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் உள்ளதில் இடதுபுறமாக உள்ள எல்லா மரங்களும் நல்ல செழிப்பாக வளருது, எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வலதுபுறமாக உள்ள மரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லைனுக்கு கீழே உள்ள மரங்கள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு, லைனுக்கு வெளியே உள்ள மரங்கள் செழிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எங்களுக்கு என்ன ஒரு ஐயப்பாடு வருதுனாக்கா, இது வந்து திட்டமிட்டு இந்த மரங்களை அழிப்பதற்கான ஏதோ ஒரு செயல் திட்டம் நடந்துக்கிட்டு இருக்குதா நாங்கள் எங்கள் ஐயப்படுறோம். அதை வந்து ஒரு பல வகையாக நாங்கள் எதிர்ப்பு வகையை தெரிவிச்சிருக்கோம், கடிதம் போட்டிருக்கோம், எல்லாரும் செஞ்சாலும் ஆனால் இது வந்து தொடர்ந்து இந்த பணி நடந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து அழிக்கிறதுக்கான முயற்சி தொடர்ந்து செய்கிறதா நாங்கள் உணர்றோம். உயர விட்டு பாக்ஸ் போட்டு அங்கே உள்ள லைட்டை மட்டும் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆரம்ப காலத்தில் என்னென்னு கேட்டால் இதுலேருந்து பைப்பு வாட்டர் லைன் போட்டு இடையில தண்ணி பிடிச்சி இந்த மரக்கன்றுகளுக்கு ஊற்றுற மாரி எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த ஆட்சி மாறினவுடனே ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே நகராட்சி பொறுப்பு வரும்போது அங்கே போயிட்டு இருந்த சப்ளை கொஞ்ச நாள்லையே கட் பண்ணாங்க. இந்த பைப்பெல்லாம் இப்போ எல்லாமே பிடிங்கி எடுத்துட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிற பூங்காவையும் பார்த்தீங்கனாலே ரொம்ப இதாக இருக்கும். இப்போ அந்த பூங்காவையும் நாங்கள் தான் சில நேரங்களில் அந்த பூங்காவுடைய பார்க்குறதுக்கு பிள்ளைங்க உட்காரும்போது அவங்களுக்கு இப்போ இதாக அச்சுறுத்தலாக இருக்குங்கிற வகையில் இருக்கிறத விட்டு இப்போ அதை எல்லாமே நாங்களே கட் பண்ணி சரி பண்ணி விட்டுட்டு வந்துகிட்டு இருக்கோம். எந்த இடத்துல அந்த மேலே மின் ஒயர் போகுதோ அது கீழே உள்ளது மட்டும் அது பெரும்பாலும் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கும். அது கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறத கூட ஓரளவு விடுபட்டிருக்கு. அப்போ என்ன, இது திட்டமிட்டே செய்யப்பட்ட செயல் போல தான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் நாங்கள் அது கண்ணால் பார்க்கல. ஆமாம், பகுதியில் இந்த இருபுறமும் பாருங்கள், இருபுறமும் அழகாக மரங்கள் வளர்ந்துருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த மரங்கள்லாம் வளர்ந்து ஒரு பயன்படுற விதத்துக்கு வர்றப்போ அதோட செயல்பாடுங்கிறது எப்படி இருக்குதோ, இந்த பகுதி மக்களை எப்படி கவரும், அவங்களுக்கு எந்த வகையில் பயன்பெறும். இது வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னாக்கா, காமேஸ்வரத்தில் ஒரு பீச் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, அழகாக அந்த பனைமரங்களை வச்சு அந்த பனைமரத்துக்கு கீழே சேரெல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு இதை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அவங்க இப்போ தான் பண்ணியிருக்காங்க. கடந்த 1 வருஷத்துக்குள்ளே தான் அந்த ராமேஸ்வரம் பீச்சை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் இதை வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து மக்களுக்கு ஒரு பயன்படுற மரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து சிறப்பான ஒரு திட்டமாக செயல்படுத்தி நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து அழிக்கிற வேலையை செய்கிறாங்க. இது தயவு செஞ்சு விட்டுருங்க. இது வந்து நல்ல இது கிடையாது. நாம் தமிழர் கட்சி பனைமரங்களை பாதுகாக்கிறதுல மிகப்பெரிய பங்காற்றுது. எங்களுக்கான ஒரு பெரிய இதுவே மரம் நடுறோம் அப்படின்னாக்கா, முதல் நாங்கள் நடுற மரமே விதையே பனைமரம் தான். அது வந்து மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு பயன் தர்ற விஷயமா வருங்கால சந்ததிக்கு பயன்படுங்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் எப்போதுமே அது முதல் எங்களோட வாய்ப்பு வந்து பனைமரம், பனை விதை, இதைத்தான் நாங்கள் ரொம்ப முக்கியமாக இது பண்ணுறோம். நாங்கள் எங்களோட இதில் வந்து பல கோடி பனைமர திட்டம் எங்கள் கட்சியோட முக்கியமான ஒரு செயல் திட்டத்தில் இருக்குது. இதை எல்லா இடத்துலையும் நாங்கள் பரவலாக செஞ்சுக்கிட்டே வர்றோம். எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்பு என்ன பண்ணுறீங்கனாக்கா, செஞ்சு கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. செய்ய முடியலையா, விட்டுருங்க, பரவாயில்ல, நாங்கள் செஞ்சுக்கிறோம். எங்களை வந்து தொந்தரவு பண்ணுறாதீங்க. இந்த பனைமரங்களை பாதிப்படையாமல் பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பாக இதை செஞ்சோம். ஓகேவா, இது வந்து மக்களோட வாழ்வாதாரத்துக்கு என்னைக்கோ ஒரு நாள் தேவையாக இருக்கும். பனைமரத்துலேருந்து பல நாட்டில் வந்து அது வந்து பெரிய வியாபார சந்தையாக இருக்குது. வியட்நாமில் வந்து பனைமரம் தான் மூலாதாரமே, தாய்லாந்தில் வந்து பனைமரம் தான் மூலாதாரம். அவங்க எல்லாத்தையும் அதுலேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அது பெரிய சந்தை. ஓகே,
அந்த சந்தையை வந்து இங்கே இருக்க ஆட்சியாளர்களுக்கு புரியலை, அதை வந்து சந்தைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஓகே, பனை மரத்தில் பல திட்டங்கள் செய்யலாம். பனை மரத்துலேருந்து எல்லா விதமான பொருட்களும் செய்யலாம். இது ஒரிஜினல்னால கல்லில் உற்பத்தி பண்ணுற பனங்கருப்பட்டி 1200 1300 இன்றைக்கும் யூஎஸில், இது சிங்கப்பூரில், இதில் எல்லா இடத்துலையும் விற்றுக்கிட்டு இருக்கு. அதோட செயல் திட்டத்துக்கான திட்டம் இவங்கள்ட்ட இல்லை. அதனால் இதோட பயன்பாடு வந்து இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த இதை வச்சு பல ஊரில் இது நம்ம பகுதியில் பனங்கருப்பட்டி உற்பத்தி பண்ணுறதில்ல. ஆனால் வெளிநாடுகள், இதை வெளியூரில் இப்போ தூத்துக்குடியிலையோ மற்ற பகுதியிலெல்லாம் இது வந்து ஒரு முக்கியமான வாழ்வாதாரம் அவங்களுக்கு. அதை வச்சு தான் அவங்களோட குடும்பமே நடக்குது. அதை வந்து செயல்படுத்துறதுக்கான இதை வந்து நாங்கள் முன்னெடுப்பாக தான் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து சரிவர பராமரிக்காமல் விட்டாலும் பிரச்சனை இல்லை. இதை வந்து அழிக்கிற வேலையை செய்கிற ஒரு தேச துரோகமான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இது தொடர்ந்து செஞ்சாக்கா அது வேறு மாதிரி விளைவுகளை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இந்த நேரத்தில் ஆணித்தனமாக சொல்லிக்கிறோம். சரி, ரொம்ப நன்றி. சரி, ரைட்.